ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ இந்தியன் பேங்க்கில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம், அதாவது 400 days அண்ட் 300 daysக்கான ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும், ஸோ எந்த பிளானை வந்து நம்ம சூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து பெட்டராக இருக்கும், ஒவ்வொரு பிளான்லேயும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம A to Z வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டு ஸ்கீமுமே பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம். ஸோ இந்தியன் சுப்ரீம் அப்படின்னு சொல்லி இந்தியன் பேங்க்கில் இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு ஷார்ட் பீரியடில் நீங்கள் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்தமாரி ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ லம்ப் அமௌண்ட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா ஸோ இந்த 300 days அண்ட் 400 daysல நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த 400 daysக்கும் 300 daysக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் சொல்கிறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கான அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து அந்த டென்யூர் முடியும் போது உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது, பேக் அண்ட் பை கவர்மெண்ட் அப்படின்றதுனால ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஸோ பயப்படாமல் நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸில் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ, மினிமம் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு தான் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 400 daysக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருக்குது, 300 daysக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருக்குது. ஸோ 400 daysக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 rupees வந்து நீங்கள் பே பண்ணி இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் அது. ஸோ அதுவே 300 daysக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5,000. ஸோ மேக்ஸிமம் ரெண்டு ஸ்கீமுக்குமே மேக்ஸிமம் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 கோடிக்குள்ளே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஸோ 400 days அண்ட் 300 daysக்கும் ஸோ 10,000 அண்ட் 5,000. ஸோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஆனால் 2 கோடியை வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் இதில் லிமிட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஷார்ட் டேர்மாக இருக்கிறதுனால ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் 10,000 அண்ட் 5,000 அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற போல தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம்ஸில் மந்த்லி, குவார்ட்டர்லி, இயர்லி அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் வேஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் கொடுத்துருக்காங்க. குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, அதாவது டென்யூர் முடியும் போது கூட நீங்கள் எடுத்துக்க ஆப்ஷன்ஸ் இருக்கும், முன்கூட்டியே எடுக்கிற ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 400 days பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் 7.25% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 7.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7.8. ஸோ சாரி, இதில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் 7.25% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசனுக்கு 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், ஜென்ரல் சிட்டிசன்லேருந்து சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 0.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதனால் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. 300 daysக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் வந்து 7.05% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 7.55% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7.80% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து 400 daysக்கு வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, 300 daysக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஸோ இதில் வந்து எந்த ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 300 days விட நீங்கள் 400 days வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஸோ 100 days தான் உங்களுக்கு அதிகம். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ நீங்கள் பெட்டர் தென் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ 400 daysக்கான பிளானை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கான டென்யூர் வந்து நம்ம 2 டைப் ஆஃப் டென்யூர், ஸோ 400 days அண்ட் 300 days. ஸோ இந்த ஸ்கீம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது பெட்டராக இருக்கும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து 400 daysல நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், 300 daysல எவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம சிம்பிள் கால்குலேஷன்ஸ் மூலமாக பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துருந்தோம். 1 lakh into percentage 7.25% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைட் பை 100. ஸோ இன்ட்ரெஸ்ட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்டு 400 days. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 400 days டிவைட் பை 365 days அப்படின்னு சொல்லி நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரது தான் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஸோ இதேமாரி நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து அப்படியே இந்த சிம்பிள் மெத்தட் மூலமாக நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 6 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 6 lakhs இன்ட்டு
7.25% ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது டிவைட் பை 100 இன்ட்டு 400 டேஸ் டிவைட் பை 365 டேஸ் என்ன ஆன்சர் வருதோ ஸோ அதுதான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7945% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆஃப்டர் 400 டேஸ் கழிச்சு. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8493 rupees வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக கிடைக்கும். ஸோ இது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 300 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 5795 ரூபாய் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 6205 rupees வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் கெயின் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பேசிக்காக 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு வரும். ஸோ இதுவே வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ நான் இந்த பர்டிகுலர் அமௌண்ட் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வரும் ஆஃப்டர் 300 டேஸ் ஆஃப்டர் 400 டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு நான் கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ இந்தியன் பேங்க்கில் கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அந்த அக்கௌண்ட்டோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மெர்ஜ் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.